இன்றைய பஞ்சாங்கம் மே 9, 2025 9/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி மாலை 4:58 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. அமிர்த சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், மீனத்தில் சனி சுக்கிரன் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷராசி. இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அதன் மூலமாக உங்க உடம்புல இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். ஆரோக்கிய விஷயத்திலையும் சரி, உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் சரி, நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை நிமித்தமான இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த தொழில் செய்பவர்கள், கடல் கடந்து வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் மனசுல ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வாங்கின கடன் அடைக்கிறதுக்கோ இல்ல கொடுத்த கடனை திருப்பி கேட்கறதுக்கோ இன்னைக்கு முயற்சி எடுத்தா அது உங்களுக்கு அங்கலாய்ப்பை ஏற்படுத்தும், சலிப்பை தரக்கூடிய வகையில் இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல எதிர்ப்புகள் வலுத்துதுன்னா அதனால வெளியே இடத்துக்கு வேலை மாற்றம் ஏற்படணும்னு நினைச்சு எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கடன் சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால அகலக்கால் வைக்காதீங்க. அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா நீங்க ஷேர் புரோக்கிங் பண்றவரா இருந்தீங்க, இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கும் அதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ரிஷப ராசி. வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும், குறிப்பா கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வேலை நிமித்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் அல்லது உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்க ஃபாரின் போகணும், இல்ல வேலை விஷயமா நீங்க எடுத்த முயற்சியில தடுமாற்றம் ஏற்பட்டது, அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்திலும் இன்று வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஆனா அதே சமயம் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் தாயாருடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல நீங்க இன்னைக்கு அதிகமான செலவுகள், அவர்களுடைய எதிர்காலம் கருதி முயற்சி எடுத்த செலவுகளை ஏற்படுத்தும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கும். வேலை விஷயமா நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை அல்லது ஜென்ம விரோதியா நினைக்கக்கூடிய ஒரு நபரை சந்திப்பீர்கள். அதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். குறிப்பா மூத்த சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். மிதுன ராசி. அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை விஷயமா உங்களுக்கு பதவி உயர்வு, வழக்கு விஷயமா உங்களுக்கு வெற்றிகள், கௌரவம் உயர்வு போன்ற விஷயங்களால் நன்மைகள் ஏற்படும்.
இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமா, பங்காளி சம்பந்தமா ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்று எடுத்த காரியத்தில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பா வியாபாரிகள், படிக்கின்ற குழந்தைகள், உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது வேண்டாத ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்களை பத்தி பெருமையா சொல்லி சில பேர் பேசுவாங்க. அவர்கள் மூலமாக ஒரு முக்கிய நபருக்கு உங்களை பற்றின அருமை தெரிந்து அதனால் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு தயாரா இருக்காரு. அந்த நபரின் உதவியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். வருங்காலத்துல உங்களுக்கு வளர்ச்சி இருக்கணும்னா இந்த குறிப்பிட்ட சில நபர்கள், அதாவது செல்வாக்கு மிக்க நபர்கள், அலுவலக ரீதியாக பெரிய மனிதர்கள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நபர்கிட்ட உங்களை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனா உங்களுடைய கௌரவத்தை நீங்க பேசக்கூடிய வார்த்தை தான் தீர்மானிக்கும். அதனால எந்த இடத்துல இடம் பொருள் லேவல் அறிந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தப்பான இடத்துல தப்பான வார்த்தையை பேசிட்டீங்கன்னா உங்க மரியாதை குறையறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். இன்று உங்களுடைய வேலை விஷயமாக, அலுவல் விஷயமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையினால அலைச்சல் அதிகரிக்கும். கடக ராசி, ராசிநாதன் 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தை டிராவல் பண்றாரு. இதனால இன்னைக்கு மத்தியானம் 4 மணி வரைக்கும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பா செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கோ உங்க வேலை வாய்ப்புல உங்களை ரெக்கமெண்ட் பண்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க சொந்த இடத்துக்கு குடிபெயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்தமா வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். ஆனா அதுக்கு சில சமயம் நீங்க கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும். உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அவர்கள், உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அந்த குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும். தந்தை வழியில உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா தந்தை செஞ்சாருன்னா அதை சாதகமா எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பையும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதன் மூலமாக உங்களுடைய விவசாயம் சார்ந்த முதலீடுகளில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நில முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதுசா நிலம் வாங்குறதுக்கு உண்டான முயற்சியும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசி, இன்று ஒன்னா வார்த்தை விரயங்கள் ஏற்படணும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக பண விரயம் ஏற்படணும். ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சந்திரன், விரையாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல போறார். அதுவும் குறிப்பா நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர், ஆசிரியர், கலைத்துறை நண்பர்கள், இந்த மாதிரி பேசுற தொண்டை சம்பந்தமான வேலை பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அதிகமான பண விரயமோ வார்த்தை விரயமோ ஏற்படும். நீங்க இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், மூக்கு, காது, தொண்டை இந்த சம்பந்தமா ஏதாவது நீங்க பிராக்டிஸ் பண்றவராக இருந்தால் இன்று உங்களுக்கு வருமானமும் வரும். அதே சமயம் அதிகமான வார்த்தை விரயங்கள், இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் யார்கிட்டையாவது கோவப்பட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களை உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வெளியூர்ல அப்படி ஏமாத்தினாங்க, இப்படி ஏமாத்தினாங்க, நீங்க ஏமாந்த விஷயத்த நிறைய பேச வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தாலும் செலவுகளை ஏற்படுத்தும்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், அதாவது உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிரிகள் உங்க வீடு தேடியோ இல்லை ஆஃபீஸ் தேடியோ வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க சண்டை போட்டு கத்தி பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளுடன் நேரடி மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில செலவுகள் ஏற்படும் அல்லது தந்தை வகையில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் மோதல் போக்கை கடைபிடிப்பார்கள். அதனால இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அரசு அதிகாரிகள்கிட்ட போறதை அவாய்ட் பண்றது நல்லது. அப்படியே போனா கூட வேலை நடக்கலையா, நீங்க வருத்தப்படாம இரிட்டேட் ஆகாம உங்க வேலையை பார்க்கறது நல்லது. நீங்க இன்னைக்கு வருத்தப்பட்டீங்கன்னா உங்க பேர்ல வன்மம் தான் ஜாஸ்தி ஆகும். அதாவது அரசு அதிகாரிகளுக்கு வன்மம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. கன்னி ராசியில சந்திரன், மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். ஆனா மனசுல நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு வேண்டாத விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு செயல்படுறதுனால மன வருத்தமும், அதாவது மனசுல ஒரு அழுத்தமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பெருசா பாதிப்பு இல்லை. ஆனா வரக்கூடிய காலகட்டம் இன்னும் ஒரு வாரத்துல குரு தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பா உங்களுடைய தாயார் மற்றும் உங்களின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதாவது உங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இப்ப அது சம்பந்தமா வியாதிக்கு தீர்வு இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்ப சில நெருங்கிய நண்பர்களோ அல்லது உங்களுக்கு மறைமுக எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்களோ உங்களை சில இடத்துக்கு போக சொல்லுவாங்க. இந்த டாக்டர்கிட்ட போங்க, அந்த டாக்டர்கிட்ட போங்க, இங்க செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு செயல்படுறது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள்ல தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விரையாதிபதி உச்சம், உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் அவர் விரையாதிபதி, அவர் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும். அது எதிரிகள் செலவுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பண வரவுக்கு உண்டான செலவுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு செலவு இன்னைக்கு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள், அது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். ஆனா ஆட்டிடியூட் காமிக்காதீங்க. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது பார்க்குறவங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அவங்க பேர்ல இருக்கிற வன்மத்தையோ கோபத்தையோ வெளிப்படுத்துவீங்க. ஆனா பார்க்குறவங்களுக்கு நீங்க ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க, இந்த ஆள்கிட்ட பழகிறத குறைச்சிக்கணும்னு எல்லாருக்கும் உங்க பேர்ல ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு நீங்க குதர்க்கமா பதில் சொன்னீங்கன்னா எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் உங்களை பற்றி சில விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் உங்களுடைய யோசனைகள் கரெக்டா இருக்கிறதுனால முன் யோசனையோடு செயல்பட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். துலாம் ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் கேது சேர்க்கை, விரையாதிபதி புதன் சப்தமஸ்தானத்துல உங்களுடைய நண்பர்களுக்காகவோ வாழ்க்கை துணை அல்லது திருமண வயதினருக்கு உங்களுடைய காதல் வயப்பட்டுள்ள நபருக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் செலவு தான், ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு. அதுக்கு காரணம் நீங்க உங்க பதட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய வீட்டில் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், நீங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் யூஸ் பண்ணாலோ இல்லை வண்டி வாகன வகையிலோ ஏதோ ஒரு விதத்துல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. அதாவது உங்க வேலை விஷயமா, உங்க பிஸ்னஸ் விஷயமா, நீங்க ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணி கொடுக்குறவா இருந்தால் உங்க பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஷினரி வாங்கணும், ஒரு சின்னதாக ஹேண்ட் டூல் வாங்கணும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு செலவு பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ உங்கள் கையிலேருந்து பண விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விரயம் உங்களுக்கு பொருளை கொண்டு வந்து சேர்க்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் செயல்பாடுகள் உங்களுடைய தகுதிக்கு குறைவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை ஏமாத்துறதுக்கும் உங்களை மட்டம் தட்டுறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு இன்னைக்கு மன வருத்தம் அதிகரிக்கும்.
வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்துல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு வருமான தடையோ அல்லது பண விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். அதாவது ஃபாரின்ல இருக்கிறவங்களும் சரி, ஃபாரின் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும். குடும்பத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், அதாவது உங்களுடைய டிராவல் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தினாலும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். விருச்சிக ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தை டிராவல் பண்றாரு. இதனால உங்களுக்கு தந்தை வழியில லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் வரும். நீங்க எடுத்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் வரக்கூடிய நேரம் கனிந்து விட்டது. அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, காத்தால போயிட்டு அரச மரத்தை சுத்திட்டு வந்துட்டு மத்தியானம் வந்து அடி வைத்து தொட்டு பாட்டு நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டால் எந்த அளவுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமோ அந்த லெவலில் இருக்கீங்க. நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே காத்தால பண்ணினா சாயந்தரம் எனக்கு ரிசல்ட் வரணுன்ட்டு. அப்படி எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெரிய மனிதர்களின் உதவியை நாடினால் அவர்கள் இழுத்த இழுப்புக்கு நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மெத்தன போக்கு உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அந்த அலைச்சல் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் பார்த்துப்பீங்க. ஆனால் அதே சமயம் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் மெத்தனம் போக்கு கூட உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. உடன்பிறப்புகளால், குறிப்பாக சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகளின் பண தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். இன்னும் ஒரு வாரம் தான். அதனால திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். தனலாபம் அதிகரித்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நட்சத்திரநாதன் புதன் சூரியனோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் உடம்புல அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இந்த அம்மை போட்டுறது, இல்லை உடம்புல கொப்பனம் வருது, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. உடம்பை கூல் பண்ணுற மாதிரி உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கார வகைகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி, தொழில்துறையில எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். எதிரிகள் மூலமாகவே உங்களுக்கு தொழில் விருத்திக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் விரையாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் குறையும். ஆனா கடல் கடந்த முதலீடுகளால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர்லோ அல்லது வெளிநாட்டிலோ நீங்க வேலை செய்யக்கூடியவரா இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பெரிய மனிதர்களால் ஏற்பட்ட தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த விலகிறதுக்கு உண்டான முயற்சியில ஒரு சாதாரண மனிதர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார். அவர் உங்களுக்கு ஒரு காலத்தில் எதிரியாக செயல்பட்டிருப்பாரு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாகவோ, ஆரோக்கிய விஷயமாகவோ, வீடு விஷயமாகவோ, நிலம் சார்ந்த விஷயங்களிலோ ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரக்தியோட ஒரு இடத்துல பணம் போட்டீங்கன்னா அந்த இடத்துல பொதுவாக ஜென்ரலாக என்ன நடக்கும்னா அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், பண விரயத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் விரக்தி மனப்பான்மையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இப்பொழுது ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் கூடுகின்ற யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாகும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெஞ்சு பகுதியில் மட்டும் சளி ஃபார்ம் ஆகாம பார்த்துக்கோங்க, மற்றபடி கெடுதல் எதுவும் இல்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பெரிய மனிதர்களின் பாராட்டு அல்லது பெரிய மனிதர்களின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய வெண்டார்ஸ் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
மகர ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன், வளர்வரை சந்திரன். இது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் கடுமையான உழைப்புக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக 9ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருந்தால் அலைச்சல், வெட்டி அலைச்சலாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் அலைச்சல் இருக்கும். அலுவலக ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் சுய தொழில் செய்பவர் அல்லது வியாபாரம் செய்பவராக இருந்தால் அந்த வியாபாரத்தில் உண்டான அலைச்சலை சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு பண முதலீடுகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக சில நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திரிஜன்ம நட்சத்திரமான உங்களுடைய நட்சத்திரத்துக்கு திரிஜன்ம நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் டிராவல் பண்ணாரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில். இதனால உங்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் சரியா தப்பாங்கிற மனக்குழப்பம் இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்கிறது நல்லது. யார்கிட்டையாவது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும் அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறானவையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சலிப்புத்தன்மை ஜாஸ்தியாகும். நம்ம எவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம், இவங்க நம்ம பேர்ல இப்படி வன்மத்தை கக்குறாங்களே அப்படின்ட்டு அவங்க பேர்ல ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. யாருகிட்டையும் இன்னைக்கு மனசு விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு. குறிப்பா வாழ்க்கை துணையுடன் மன வேற்றுமை காரணமாக ஒரு விதமான மௌன விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கோ மௌன போர் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்று பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் சனி சுக்கிரனின் பார்வையில குருவின் பார்வையில. இது உங்களுக்கு ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தினாலும் வீண் பகைச்சலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களையே பகைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க அரசு பதவியில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கூடயோ இல்லை உங்க துறை மந்திரி கூடயோ சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அது ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும், அதே சமயம் அழிவுபூர்வமாகவும் இருக்கும். அதனால கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால வழக்குகள் உங்க பேர்ல மீண்டும் தூசி தட்டி எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்னைக்கு வண்டி வாகன வகையில செல்லும் பொழுது பராமரிப்பு செலவுகளோ அல்லது வண்டி வாகனத்துல உங்களுக்கு சின்ன இடர்பாடோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வீண் பிரச்சனைகள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். எதிரிகளால் குடும்ப நிம்மதி கெடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயம் மனக்கவலையை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு பராமரிப்பு செலவுகளோ அல்லது அதை விற்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தா அதுல தடுமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் தோல்விகள் ஏற்படுகின்ற, ஏமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மீன ராசி, சப்தமஸ்தானத்துல கேது சந்திரன் சேர்க்கை உங்க கூட இருக்கிறவங்களை நினைச்சு மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளோ நண்பர்களோ சக பணியாளர்களோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்துவாங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஆனா குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உறவினர்களின் சந்திப்பின் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பெருசா பாதிப்பில்லை. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவோ பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பிஸ்னஸ் பண்றவங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பார்ட்னர்ஸ் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
உங்கள் வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் பண உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கு குடும்பத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடனை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா கடனை வாங்கிட்டு அவஸ்தைப்பட முடியாது, அவஸ்தைப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களை தேடி வருகின்றது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.